தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன்பாதேவியில் அருகே 20 நாட்களாக சார்லஸ் என்ற விவசாயியின் பயிரை 20 நாட்களாக அரசு நெல் கொள்முதல் நிலைய ஒப்பந்ததாரர் கொள்முதல் செய்யாததாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், விவசாயியிடம் 20 நாட்களாக பயிரை கொள்முதல் செய்யாத அரசு நெல் கொள்முதல் நிலை ஒப்பந்ததாரர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது? இது பற்றிய விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மகாதேவி தாலுகாவிற்கு உட்பட்ட கரிசல்பட்டி அருகே இருக்கக்கூடிய மேல சடையமான்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சார்லஸ் என்பவர் அவர் தனது வயல் பகுதிகளில் பயிரிட்ட நெல்லை அரசினுடைய நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்வதற்காக கொண்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக அங்கு கொள்முதல் செய்வதற்கு கொடுக்க வேண்டிய அரசினுடைய ஆவணங்கள், அடங்கல் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ்களை எல்லாம் உரிய முறைப்படி நிர்வாக அலுவலர்களிடம் பெற்று அந்த கொள்முதல் செய்யக்கூடிய ஒப்பந்ததாரர் அல்லது அந்த கொள்முதல் நிலையத்திலும் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்டும் கூட ஏறத்தாழ 20 நாட்களுக்கு மேலாக அந்த விவசாயி அங்கு அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார். இரவு பகலாக மழை பொழிகின்ற போதும் வெயிலாக இருந்தாலும் அவர் 20 நாட்களாக அலைக்கழிக்கப்பட்டு இதுவரை அவரது நெல் கொள்முதல் செய்யாமல் அந்த நெல் கொள்முதல் நிலையத்திலேயே அப்படியே இருக்கிறது. ஏறத்தாழ 70 மூட்டை நெல்கள் அங்கே அப்படியே, நெல்மணிகள் அங்கே அப்படியே இருக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை இருக்கிறது. தனிநபர் பிரச்சனைகள் இருக்கின்ற இடத்தில் அரசினுடைய நெல் கொள்முதல் நிலையத்தை ஒப்பந்தம் எடுத்திருக்கக்கூடிய நபர் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு ஒரு விவசாயியினுடைய நெல்லை கொள்முதல் செய்யாமல் அப்படியே போட்டுவிட்டு சென்று இருக்கக்கூடிய ஒரு அவலம் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக அங்க நெல் கொள்முதல் நிலையத்திற்கான காலம் முடிந்து அந்த நெல் மட்டும் அங்கே இருக்கிறது. நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டாகிவிட்டது. அப்படி இருக்கின்ற போது அந்த விவசாயி ஏற்கனவே கொண்டு சென்று 20 நாட்களுக்கு மேலாக காத்திருந்தும் கூட அந்த நெல் கொள்முதல் செய்யாமல் அப்படியே அங்கேயே கிடைக்கிறது. அவருக்கு மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை. தனக்கு ஏற்பட்ட அவலம் குறித்து அந்த நெல் கொள்முதல் நிலையத்திற்கான அதிகாரிகளிடம் உரிய நிலைப்படி நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கூட அவர் தனது ஆதங்கத்தையும் அல்லது கோரிக்கையையும் பதிவு செய்திருக்கிறார். அப்படி பதிவு செய்தும் கூட அதிகாரிகள் சொல்லியும் கூட அவரது நெல் கொள்முதல் செய்யப்படாமல் அப்படியே அங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவலம் அரங்கேறி இருக்கிறது. ஆகவே அரசு தரப்புல விரைவாக அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும். ஒரு விவசாயி 70 மூட்டை நெல்லை அரசனுடைய நெல் கொள்முதல் நிலையத்தை நம்பி கொண்டு சென்றும் கூட இந்த நெல் இதுவரை கொள்முதல் செய்யப்படாத ஒரு அவலம் அரங்கேறி இருக்கக்கூடிய நிலையில அது குறித்து உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தனிநபர் பிரச்சனைகளுக்காக ஒரு விவசாயினுடைய நெல்லை கொள்முதல் செய்யாமல் போட்டிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அரசனுடைய நெல் கொள்முதல் நிலையத்திற்கு உரிய ஆவணங்களோடு வந்தால் அந்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதுதான் அரசனுடைய நிபந்தனைகளாக இருக்கிறது. அதையெல்லாம் மீறி இப்படி ஒரு விவசாயி அலைக்கழிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவலம் அரங்கேறி இருக்கக்கூடிய நிலையில மாவட்ட நிர்வாகம் அல்லது இந்த நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய அதிகாரிகள் என்ன நடவடிக்கைகளை எடுக்க காத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே இது குறித்து பலமுறை அவர் மனு கொடுத்தும் கூட அரசு அதிகாரிகள் சொல்லியும் இந்த நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் எந்த அளவிற்கு மிக மோசமாக சீர்கெட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இனியாவது அந்த விவசாயிக்கு ஒரு நியாயம் கிடைக்குமா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். 20 நாட்களாக விவசாயியின் பயிரை கொள்முதல் செய்யாத அரசு நெல் கொள்முதல் நிலைய ஒப்பந்ததாரர் பற்றிய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆல்வின். இந்த விவசாய கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளுக்காக தான் இந்த நிலையம் திறந்தது. விவசாயிகளுக்கே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ இருக்குது. வியாபாரி நெல்லை பூரா போட்டுட்டு விவசாயிகளுக்கு நெல்லை போடாமல் இந்த யாழ்லாம் இப்போ இந்த ஜார்லஸுங்கிறது நிறைய பாதிப்பு இருக்குது. இவர் மூட கிட்டத்தட்ட 65-70 மூட நெல்லை கொண்டு வச்சு நான் இப்போ ஒன்றுக்காகவும் போய் நஷ்டத்தில் இருக்கார். இந்த நஷ்டத்தை அரசு அதிகாரிகள் தான் தயவு குறித்து இதுக்கு நடவடிக்கை எடுத்து இவர் நஷ்டத்தை சரி பண்ணி கொடுக்கணும். எனக்கு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. விவசாயம் செய்து ஒரு 60-70 மூட்டை நெல் கிடைத்தது. அது மேனிப்பாகவும் குறைஞ்ச லாபத்தில் கிடைத்தது. நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நெல்லுக்கு நெல் இறக்கி வச்சேன். வெளியில் வியாபாரிக்கு விலை இல்லைனாலும் இங்கே வந்து இறக்குனேன். அவங்க என்னை போடுதுன்னு சொல்லிவிட்டு 20 நாளாக ஏமாற்றி 15 ஏமாற்றி என்னை சின்ன பதியாமல் வேறு காம்படிஷனில் என்னை பதியாமல் ஏமாற்றி போனால் ஏதோ உரிய அரசு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தாழ்மையுடன் விவசாய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மணிமுத்தார் பாசனம் பஸ்ரீஜி.